இங்க கோவில்ல நெறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாட்டி கூட இருக்க 2 சின்ன பசங்க பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டாங்க வந்து கிளம்புறாங்க. அதுல சின்ன பையன் பாத்ரூம் போயிட்டு ஒரு கடையாண்ட உட்காந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கோவில்ல தங்க நகையெல்லாம் திருடிட்டு 2 பேர் வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்துறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அவனுங்க கிட்ட இருந்த பேக் மட்டும் இந்த பையன் கிட்ட வந்துருது. இவன் எடுத்து பார்த்தா அது உள்ள நெறைய பணம் இருக்கு. இத கூட இருக்க பொண்ணு கிட்ட தனியா கூப்பிட்டு காமிக்கிறான். அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு இத பாட்டி கிட்ட சொல்லாத, நம்மளே செலவு பண்ணலாம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்றான். இவனுமே யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா இவங்க படுக்க இடம் கூட இல்லாம சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்து இந்த பணத்தை வச்சு ஒரு ஹோட்டல்ல நிம்மதியா சாப்பிடுறாங்க. ஒரு பேக்கரியில போய் ஸ்வீட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பணத்தை கொடுக்கும்போது ஒருத்த பார்த்துட்டு இவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க ஃபாலோ பண்ற விஷயமே தெரிஞ்சு வேகமா ஓடி போய் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். ஆனா அவன் அதை கண்டுபிடிச்சு இவனை அடிச்சு போட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போயிடறான். அப்போ ஒரு போலீஸ் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட தான் அந்த பேக்கே இருக்கும். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் இவன் நடக்கிற மாதிரி நினைச்சுதான் பார்த்திருப்பான். ஆனா அந்த பொண்ணு சொன்னதுமே இவன் இந்த பணம் நம்மளோட கிடையாது, சோ இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு நம்ம ஒன்னும் திருடல, அதுவே தான் கிடைச்சது, இப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கேட்கும் போதா இவன் எப்படி இருந்தாலுமே இந்த பணம் நம்மளோட கிடையாது, பாட்டி கிட்ட கொடுப்பான், அவங்க என்ன சொல்றாங்களோ பாப்பன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்த பாட்டியுமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம கை நீட்டி வாங்காத எந்த பணமுமே நம்மளோட கிடையாது, இந்த பணத்தை திருநவங்க ஏற்கனவே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு எதனா நடக்கும், சோ இந்த பணத்தை யார் பறி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நம்ம சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப அந்த பேக்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த பணத்தை கொடுத்துறாங்க. அது ஒரு போலீஸோட நம்பரா தான் இருக்கும். இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் பணத்தை வேணா எடுத்துட்டு போங்க, நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா இவங்க எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே எதனாலும் செஞ்சே அவனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த பையன் என்ன ஸ்கூல்ல சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கெஞ்சறான். அதை கேட்டதுமே இவரு இருங்க கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு யாருக்கிட்டயும் போன் பண்ணி பேசிட்டு வந்து பேசுறாரு. ஆக்சுவலா என் மனைவி நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமா பிள்ளையே இல்லாம ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்க தான் இந்த பணத்தையே கொண்டு போனோம், அப்பதான் திருடு போயிடுச்சு. இப்ப என் மனைவி கிட்டயுமே பேசிட்டேன், உங்க 2 பேரையும் நான் தத்தெடுத்துக்கவான்னு சொல்லிட்டு கெஞ்சறாரு. உன்னை நான் பெரிய ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த பையன் கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த பையன் நீங்க என்ன பெரிய ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க தேவையில்ல, என்ன ஸ்கூல்ல சேர்த்தாலே போதும், நான் நல்லா படிப்பேன், பெரிய ஆள் ஆவேன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பாட்டியுமே எனக்கு அப்புறம் இவனை பாத்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், இந்த பையனுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு அவர் கூட போயிடுறாங்க. இந்த பையனுமே ஸ்கூல்ல சேர்ந்து நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிடறான்.